ஓகே, ரெக்கார்ட் போட்டு தான் இருக்கு பண்ணிடலாம். ரைட். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவருக்கு முடிவிலியில தானா பிள்ளைகள் அதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். அப்ப இப்ப என்ன சொல்ல வராங்க சொன்னா, முடிவெளியில மட்டும்தானாம் ஏதோ ஒன்று இருக்குது. அதை விட இவருக்கு பக்கத்துல எந்த விதமான ஏற்றமோ திணிவோ இல்லாம ஒரு ஏற்றம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்கிறாங்க சொன்னா, எம்முக்கு ஒரு கோவை சொல்றாங்க. அந்த கோவை அந்த கோவையின்படி ஒரு திணிவு இருக்குமெண்டா தானாம் வேலை எதுவும் செய்யாமல் முடிவெளியில் இருந்து முதற் பொருளை நோக்கி கொண்டு வரலாம் என காட்டுக. கேள்வியை வடிவா பாருங்க பிள்ளைகள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவரில இருந்து முடிவிலி தூரத்துல, அது ரொம்ப தூரம், முடிவிலி தூரத்துல அதே பிளஸ் கியூ ஏற்றத்தையும் திணிவு எம்மையும் உடைய துணிக்கை இருக்கு. கேள்வி, முதல் பொருளை நீங்கள் கொண்டு வர வேணும் என்று சொன்னா எங்களுக்கு எம்முக்கான வேல்யூ, எம்முக்கான பெருமானம் இந்த மாதிரி அவன் தந்த அந்த கோவையா இருக்கணுமா. ஸோ பிள்ளை உங்களுக்கு கேள்வி சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் முதல்ல வரேன். இப்ப நான் சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறீங்க பாருங்க. எம் திணிவை உடைய ஒரு பொருளுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு எம் திணிவுடைய ஒரு பொருளை நீங்க கொண்டு வர வேணும் என்று சொன்னா நாங்கள் எந்த வேலையையும் செய்ய தேவையில்லை. ஏன் செய்ய தேவையில்லைன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்கு. எனக்கு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்கிறதால ஒன்றே ஒன்று இழுபட்டு கொண்டு பக்கத்துல வந்துடுவிடும். ஆனா அதே நாங்கள் ஏற்றம் பிளஸ் கியூக்கு பக்கத்துல இன்னும் ஒரு பிளஸ் கியூவை நீங்க கிட்ட கொண்டு வர வேணும்னு சொன்னா அவைக்கிடையில இருக்கிறது தள்ளுக விசை. ஓகே பிள்ளை, அவைக்கிடையில இருக்கிறது தள்ளுக விசை. சோ தள்ளுக விசை இருக்கிறதால நாங்க தான் என்ன செய்ய வேணும்னு சொன்னா வேலையை செய்து இவர்கள் கிட்ட கொண்டு வர வேணும். இந்த வித்தியாசம் இல்லைங்க, அவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இந்த வித்தியாசம் முதலாவது திணிவென்றதால அவரே ஈடுபட்டு கொண்டு கிட்ட வந்துருவாரு. ரெண்டாவது கட்டத்துல ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ஏற்றங்கள் இருந்ததால அவைக்குள்ள தள்ளுக விசை இருக்கும். அப்ப என்ன செய்யும், அவ தள்ளு கொண்டு போகத்தான் பார்ப்பிடும். அப்படி சொன்னோம், நாங்க தான் கஷ்டப்பட்டு வேலை ஒன்று செய்து கொண்டு வர வரும். இங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியில நீங்க வேலை எதுவுமே செய்யக்கூடாது, அதாவது நாங்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் அங்க இருக்கிற விசைகள் பூஜ்ஜியமா இருக்கணும். அதாவது சும்மா பாருங்க பிள்ளைகள், முதலாவது திணிவுகள் இருக்கிறதன் காரணமாக ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை, திணிவுகள் காரணமாக கவர்ச்சி விசை, அதே மாதிரி ஏற்றம் காரணமாக ஒரு தள்ளுக, அதாவது மின்புலத்தால வார விசை தள்ளும், அதே மாதிரி ஈர்ப்பு புலத்தால வார விசை பிடிச்சு இழுக்கும். நீங்க எந்த வேலையுமே செய்யாம கொண்டு வர வேணும்னு சொன்னா எனக்கு உலகில் விசை பூச்சியமா இருக்கணும் இல்லையா. நான் சொல்ற வித்தியாசம், நீங்க எந்த வேலையுமே செய்யாம கொண்டு வர வேணும்னு சொன்னா அவர்ல தாக்குற விளைவு பூச்சியமா இருக்கணும். நான் சும்மா சொல்றேன், நீங்க ஒரு ஆறு தூரத்துல கொண்டு வர வேணும்னு வச்சா கூட எனக்கு தெரியும் ரெண்டு பேரிலையுமே தாக்குற விளையுள் விசை பூச்சியமா, அதாவது அவர் திட்ட வாரவர்ல தாக்குற விளையுள் விசை பூச்சியமா இருக்கும். நான் இங்க விசைகளை பத்தி பாத்துறேன்னு சொன்னா FG என்ற யாருன்னு சொன்னா பிள்ளை ஈர்ப்பு புலத்தால வார விசை. ஈர்ப்பு புலத்தால வார விசைக்கு என்ன சொன்னபட பிள்ளைகள் M ஸ்கொயர்ட் ஓவர் GM ஸ்கொயர்ட் ஓவர் என்ன பிள்ளைகள் R ஸ்கொயர்ட். மின்புலத்தால வார விசைக்கு என்ன பிள்ளை சமன்பாடு Q ஸ்கொயர்ட் என்கில் 4π எப்சிலோன் இன்டு R ஸ்கொயர். இந்த மாதிரி இருக்கிற இந்த தேவை ஃபுல்ஃபில் ஆனாதான், அதாவது விளையுள் விசை பூச்சியமா இருந்தா தான் நீங்க எந்த விதமான வேலையுமே செய்யாம கொண்டு வரையலாம். ஒருவேளை ஈர்ப்பு புலம் பெருசா, அதாவது ஈர்ப்பு விசை பெருசா இருந்தா அதுவே இழுபட்டு கொண்டு வரும். மின்புலம் பெருசா இருந்தா நீங்க தான் வேலையை செய்ய வேண்டும். அப்ப யாருமே வேலையை செய்ய தேவையில்லைன்னு சொன்னா விளையுள் விசை பூச்சியமா இருக்கும். இப்ப கேட்ட கேள்வி இதுல இருந்து நீங்க எம் எழுவாய் மாத்தி கொடுத்தா சரி, M ஸ்கொயர் 7 Q ஸ்கொயர் இன்டு 4π எப்சிலான். ஸோ எம் நீங்க எழுவாய் மாத்தீங்களா இருந்தா Q இன் கீழ் 2 இன்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பை எப்சிலான் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் பிள்ளை விலங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. எனக்கு இது ஓகேண்டா. எஸ், ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன், அதுல பிரச்சனை வேணாம். ஓகே,
அடுத்த பார்ட் பிள்ளைகள் ஏ பார்ட். முடிவிலியிலிருந்து ஒரு ஜியை விட்டுட்டேன் பிள்ளைகளா, இதை ஜி இருக்காம், ஜியை விட்டுட்டோம். ஓகே, ஜி. முடிவிலியிலிருந்து இரண்டாம் பொருளை கொண்டு வரும் போது எம் அவரை விட பெருசா இருந்தா பொருளினால் வேலை செய்யப்படுகிறது. பிள்ளைகள், பொருள் வேலை செய்து என்ன என்ன பாட்டுன்னு சொன்னா பிள்ளைகள், பொருளினால் வேலை செய்யப்படுகிறது. என்ன பிள்ளைகள்? பொருளினால் வேலை செய்யப்படுகிறது. பொருள் இங்க வேலை செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், நல்லா யோசிங்க பிள்ளைகள். பொருளினால் வேலை செய்யப்படுகிறதுன்னு சொன்னா பிள்ளைகள், பொருள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இழுபட்டு கொண்டு வருது. வடிவா யோசிங்க பிள்ளைகள். பொருளினால் வேலை செய்யப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், பொருள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இழுபட்டு கொண்டு வருகிறது. அதான் பிள்ளைகள் கதை. அப்ப பொருள் வேலை செய்யுதுன்னு சொன்னா பொருள் என்ன செய்யுது? இழுபட்டு கொண்டு வருது. பொருள் இழுபட்டு கொண்டு வருதுன்னு சொன்னா அவர்ல இருக்கிற ஈர்ப்பு விசை பெரிசு யார் அப்படின்னு சொன்னா மின்புலத்தை விட. பொருள் இழுபட்டு கொண்டு வருதுன்னு சொன்னா பிள்ளைகள், பொருள் தான் நீங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதால என்ன செய்யுது? பொருள் வேலை செய்யுது. பொருள் வேலை செய்ய விடும்னு சொன்னா ஈர்ப்பு விசை பெருசா இருக்கும். விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. பொருள் வேலை செய்ய விடும்னு சொன்னா பொருளால வார விசை பெருசா இருந்தா தான் பொருள் ஒரு வேலையை செய்து என்ன செய்யுது? வரையிலும். அப்ப எஃப்ஜி எனக்கு என்ன இருக்கும் பிள்ளைகள்? ஜி எம் ஸ்கொயரின் கீழ் ஆர் ஸ்கொயர். அதை விட எஃப்இ என்ன பிள்ளைகள்? கியூ ஸ்கொயரின் கீழ் 4π எப்சிலன் இன்டு ஆர் ஸ்கொயர் சொன்ன பிள்ளைகள். இங்க சுருக்கி நம்மளுக்கு வரப்போகுது. எம் கியூவின் கீழ் 2 இன்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 5g எப்சிலன் இருந்தா தான் என்ன செய்யணும்னு சொன்னாங்களுக்கு பொருள் வேலையை செய்து. அதான் பிள்ளைகள் காட்டு சொல்லி கட்டுருக்கு. ஈஸி கொஸ்டின். விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இது விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். தேர்ட், இதுல பி பார்ட். பி பார்ட் என்ன கேட்டுக்கொண்டு சொன்னா பிள்ளைகள், பொருளின் மீது வேலை செய்யப்பட வேணும். பொருளின் மீது பிள்ளைகள், இங்க வேர்டை பாருங்க பிள்ளைகள். பொருளின் மீது எங்க பிள்ளைகள்? பொருளின் மீது வேலை செய்யப்பட வேணும்னு சொன்னா நாங்கள் ஒரு வேலையை செஞ்சு கொண்டு வரோம். ஏன் நாங்க ஒரு வேலையை செஞ்சு கொண்டு வரோம்னு சொன்னா அவரு விலத்தி போக பாக்குறார். அவர் என்ன செய்யறார் பிள்ளைகள்? விலத்தி போக பாக்குறார். அப்ப விலத்தி போக பாக்குறவரை விலத்தி போக விடாம நாங்க புஷ் பண்ணி கொண்டு வரோம். அப்ப அங்க ஏன் அவர் விலத்தி போக பாக்குறாருன்னு சொன்னா அங்க வார மின்புலத்தால வார விசை ஈர்ப்பு புலத்தால வார விசையை விட பெருசா இருக்கு. அதாலதான் அவர் விலத்தி போக பாக்குறார். அப்ப விலத்தி போகாம நான் ஒரு விசையை கொடுத்து கொண்டு வரேன்னு அப்பதான் என்ன செய்யணும்? நான் வேலையை செய்யணும். அப்ப இங்கேயும் அதே கண்டிஷன் தான் பிள்ளைகள். அப்படி இவரை திருப்ப குழந்தைங்க போட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், கியூ ஸ்கொயர் என்கிள் 4π எப்சிலன் இன்டு ஆர் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் எம் ஸ்கொயர் என்கிள் 4 ஜிஎம் ஸ்கொயர் என்கிள் ஆர் ஸ்கொயர். இது நீங்க எழுவாய் மாத்தீங்கன்னு சொன்னா எம் இவரை விட சின்னதா இருக்க வேணும். இதான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. இவ்வளவும் விளங்கினா இருக்கா ரியாக்ட் பண்ணி இதெல்லாம் ஈஸி பார்ட் பிள்ளைகள். இவ்வளவு விளங்கினா ஃபீல்டு பிள்ளைகள் கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்க விளங்கிட்டீங்கன்னா தான் ஈஸி. இவ்வளவு விளங்கினா இருக்கா ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். பக்கா எழுதுங்க பிள்ளைகளுக்கா, ஃபாஸ்டா பண்ணு. எழுதுங்க ஃபாஸ்டா. எழுதிருப்பேன் பிள்ளைகள், அழைக்கிறேன். ஓகே, அடுத்த பார்ட் பிள்ளைங்க பாருங்க. மேலே 1b குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ், அதாவது பொருள்ல செய்யப்படுற வேலை பிள்ளைகளா, பொருள்ல செய்யப்படுற வேலை அந்த நிபந்தனைகளை கருத்துல கொண்டாம்
முடிவிலியில் உள்ள இரண்டாவது பொருளை முதற் பொருளில் இருந்து ஆர் தூரத்துல உள்ள ஒரு புள்ளிக்கு, அதாவது வந்து பிள்ளைகள் முதலாவது பொருள்ல இருந்து ஒரு ஆர் என்ற தூரத்தில் இருக்கிற இன்னும் ஒரு புள்ளிக்கு கொண்டு வாரத்துக்கு, அதாவது இது இன்ஃபினிட்டியா முடிவிலியில இருந்து நீங்க இந்த ஆர் என்ற தூரத்துக்கு கொண்டு வாரத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை காண்க, மொத்த வேலையை காண்க பிள்ளை. அது இருக்கட்டும் கேள்வி, சரியா? மொத்த வேலை பிள்ளை, இங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் பிள்ளை, சரியா? இப்ப நான் இப்படி யோசிக்க பிள்ளை, இந்த கேள்வி எப்படி சொன்னா பிள்ளைகள், நீங்க ஒரு மேசை ஒன்றை பாக்குறீங்க, ஒரு மேசையா, ஒரு மேசையில உங்களோட ஃப்ரெண்ட் வந்து வலது பக்கமா பிடிச்சு மேசையை இழுக்கிறான், இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன செய்யறான், இடது பக்கமா பிடிச்சு மேசையை இழுக்கிறான். சும்மா யோசிங்க பிள்ளைகள், இது ஒரு பொருள் மேசை மாதிரி யோசிங்க. ஒருத்தன் வலது பக்கமா என்ன செய்யறான் பிள்ளைகள், 100 நியூட்டன் விசையோட பிடிச்சு இழுக்கிறான், இன்னும் ஒருத்தர் என்ன செய்யறான், இடது பக்கமா ஒரு 60 நியூட்டன் விசையோட பிடிச்சு இழுக்கிறான். நீங்க இந்த மேசைய ஒரு எக்ஸ் என்ற தூரத்துக்கு நகர்த்த வேணும் என்று சொன்னா, நீங்கள் வெளியில இருந்து எவ்வளவு வேலையை செய்ய வேணும் என்று சொன்னா, அங்க எனக்கு நீங்க இவரை மினிமம் அசைக்க வேணும் என்று சொன்னா, மேலதிகமா இந்த பக்கமா எனக்கு ஒரு 40 நியூட்டன் என்ற விஷயம் தேவை. பொந்தனை பிள்ளைகள், இங்க நீங்க பொருளை அசைக்க வேண்டும் என்று சொன்னா அங்க மேலதிகமா எனக்கு 40 நியூட்டன் என்ற விஷயம் தேவை. அப்ப அதை கொடுத்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா, எக்ஸ் தூரம் அசைக்க வேணும். அதே மாதிரி இந்த கேள்வியை பார்த்தீங்க சொன்ன பிள்ளைகள், ஒரு கவர்ச்சி விசை பிடிச்சு இழுத்து கொண்டிருக்குது, ஒரு தள்ளுக விசை பிடிச்சு தள்ளி கொண்டிருக்குது. அப்ப நான் இங்க செய்ய வேண்டிய வேலை, எவ்வளவு மேலதிகமான தள்ளுக விசை வருகுதோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் நீங்க கதைச்ச மாதிரி 60 நியூட்டன் விசையோட கிட்ட வந்துட்டு இருக்கு, 100 நியூட்டன் விசையோட வெளியே போகுது. அப்ப நீங்க விளைவுலா பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 40 நியூட்டன் என்ற விசையோட வெளியே தான் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த 40 நியூட்டன் என்ற விசையை உள்ளுக்குள்ள கொடுத்து தள்ளி கொண்டு வருவோம். அப்படி தள்ளி கொண்டு வரைக்குள்ள செய்யற வேலை இந்த ரெண்டு விசைகளின்டையும் விளைவுல ஏற்பட்டவர். இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பிள்ளைகள் பாருங்க. இப்போ இந்த கன்செப்ட் விளங்கி இருந்தா, நாங்க என்ன சமன்பாடு படிச்சு நாங்க சொன்ன பிள்ளைகள், செய்யப்படுற வேலைக்கு நாங்க படிச்ச சமன்பாடு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, செய்யப்படுற வேலைக்கு என்ன படிச்சுனாங்கன்னு சொன்னா, அழுத்த வித்தியாசம் தர ஏற்றம். இதாரு, மின்புலத்தால செய்யப்படுற வேலை. ஓகே பிள்ளைகள், தேவைன்னா முன்னுக்கு இனிமேல் ஸ்டெப் போடுங்க பிள்ளைகள். மின்புலத்தினால செய்யப்பட்ட வேலை, நாங்க மின்புலத்துக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய வேலை. நாங்க மின்புலத்துக்கு எதிராக வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு கொண்டு வரோம். என்ன சமன்பாடு பிள்ளைகள், அழுத்த வித்தியாசம்னு சொன்னா இறுதியா இருக்கிற அழுத்தம் எங்க, பி என்ற புள்ளியில் இருக்கிற அழுத்தம் செய்ய ஏ என்ற புள்ளியில் இருக்கிற அழுத்தம் தர எந்த ஏற்றத்தை கொண்டு வர போறோம்னு சொன்னா பிளஸ் கியூ. எனக்கு பி என்ற இடத்துல இருக்கிற அழுத்தத்துக்கான சமன்பாடு தெரியும் பிள்ளைகள், கியூ ஓவர் 4πε0 into r. ஏ என்பது இந்த பிள்ளைகள் முடிவிலி, அதுல இருக்கிற அழுத்தம் 0, ஆகவே கியூ. அப்ப நீங்க இங்க மின்புலத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலை Q² என்கிற 4πε0 into r. ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை இங்க வருது பிள்ளைகள், ஈர்ப்பு புலம் அவரும் ஒரு வேலையை செய்யறார். அப்ப நீங்க முழுமையா இவ்வளவு வேலையையும் செய்ய தேவையில்லை. ஈர்ப்பு புலம் செய்யற வேலைக்கு மேலதிகமா நீங்க ஒரு வேலையை செய்தா காணும். நீங்க என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப்ல ஈர்ப்பு புலம் செய்யற வேலை, அதுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள், அதுக்கும் சமன்பாடு படிச்சுட்டாங்க, அழுத்த வித்தியாசம் தர திணிவு. அழுத்த வித்தியாசம்னு சொன்ன பிள்ளைகள் அதே மாதிரி தான் கடைசியா வார அழுத்தம். ஆனா இங்க வார அழுத்தம் என்றது வந்து பிள்ளைகள் ஈர்ப்பு புலத்தால வார அழுத்தம். பி என்ற புள்ளியில ஈர்ப்பு புலத்தால வார அழுத்தம் என்ன படிச்சாங்க பிள்ளைகள், -GM/R. ஏயில சைவர் அவர் அதே திணிவு பிள்ளைகள், ரெண்டுமே சிமோலெம்னு சொல்லிருக்கு. அப்ப ஈர்ப்பு புலம் வந்து எவ்வளவு வேலையை செய்யும்னு சொன்னா GM²/R என்ற வேலையை செய்யும். அப்ப இப்ப கேள்வி, நான் எவ்வளவு வேலையை செய்ய வேணும். ஆகவே வந்து பிள்ளைகள் படிவஎழுதி கொள்ளுங்க, பொருளை ஆர் தூரத்திற்கு கொண்டு வர செய்ய வேண்டிய வேலை எவ்வளவுன்னு சொன்னா உண்மையில தேவைப்படுற வேலை இவர் தான் பிள்ளை, யாரு, Q² 4πε0 into r தான். ஆனா என்ன அவ்வளவு வேலையும் செய்ய விடாம ஈர்ப்பு புலம் ஒரு வேலையை செய்யுது. அப்ப இந்த வித்தியாசத்தால் ஏற்படுற வேலையை நீங்க செய்தீங்கடா காணும், அந்த பொருள் ஆர் தூரம் கிட்ட வந்துருவேன்.
விலங்கினோருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். நான் ஒரே ஸ்டெப்லயும் சொல்லலாம், பட் விஷயம் விளங்கணும் பண்றதுக்கான கொஞ்சம் கூட கழிச்சுக்கலாம். விலங்கினோருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். எனக்கு இந்த ஐடியா விளங்கிட்டோருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரைட், எழுதுங்க பிள்ளைகள், டப் பண்ணி எழுதுங்க. ரைட் பிள்ளைகள், எழுதிருப்பீங்க தானே? அழிக்கிறேன். ஓகே பிள்ளை, அடுத்த பாட்டு வாங்க. எத்தனாவது பாட் பிள்ளை எழுது? தேர்ட் பார்ட். தேர்ட் பார்ட்ல இரண்டாம் பொருள் முதற் பொருளை சுற்றி ஒரு வட்ட மண்டலத்தில் இயங்கும் ஓர் ஆற்றலை மேலே ஒன்றில் குறிப்பிட்ட எந்த நிபந்தனைகளின் கீழ் கொண்டிருக்கலாம்? கேள்வியை பாருங்க. இது முதலாவது பொருள் பிளஸ் கியூ ஏட்டமும் எம்தனியும். இவரை சுத்தி ஒரு வட்ட மண்டலத்துல ரெண்டாவது பொருள் சுத்த வேணும் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், எப்பவுமே எங்களுக்கு மையத்தை நோக்கின ஒரு விசை இருக்கணும். ஆனா அந்த மைய நீக்கி விசை குறிச்சு காட்டக்கூடாது, அது வேற பிரச்சனை. பட் இப்ப உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக குறிச்சு காட்டும். மைய மைய நாட்ட விசை இருக்க வேணும் என்று சொன்னா ரெண்டுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை மாதிரி ஒருத்தர் இருக்கணும். கவர்ச்சி விசை இருக்கணும்னு சொன்னா இப்ப கேள்வி, ஈர்ப்பு விசை பெருசா இருக்கணுமா அல்லது தள்ளுக விசை பெருசா இருக்கணுமான்றதான் கேள்வி. ரெண்டு பேருக்கு முடியல விளைவுலா ஈர்ப்பு விசை தான் இருக்கணும் என்று சொன்னா, ரெண்டு பேருக்கு முடியல விளைவுலா ஈர்ப்பு விசை தான் இருக்க வேண்டும் என்று சொன்னா எனக்கு தெரியும் ஈர்ப்பு விசை தான் தள்ளுக விசையோட பெருசா இருக்கும். அப்ப மேலே குறிப்பிட்ட ரெண்டு நிபந்தனைகள்ல எந்த நிபந்தனையில இது நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் குறிப்பிட்ட ஏயில முதலாவது பாட்டுல தான் ஈர்ப்பு விசை பெருசு. அவ கேள்வி என்ன கேட்டுக்கான், ரெண்டு நிபந்தனைகள்ல எந்த நிபந்தனையில இது வட்டப்பாதையில போகலாம். அப்ப எந்த நிபந்தனை பிள்ளைகள்? முதலாவதுல ஏ பாட்டுல வட்டப்பாதையில போகல. விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. எனக்கு இந்த ஐடியா விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. ஒரு வட்டப்பாதையில போகணும்னு சொன்னா ஒரு மைய நாட்டு விசை இருக்கணும். மைய நாட்டு விசை இருக்கணும்னு சொன்னா விளைவுள் மையத்தை நோக்கி இருக்கணும். மையத்தை நோக்கி இருக்கணும் என்று சொன்னா ஈர்ப்பு விசை தான் பெருசா இருக்கும். முடிஞ்சு. சரியா பிள்ளை? அடுத்த பாட்டு வாங்க. மூன்றாவது பாட்டு முடிஞ்சு, நாலாவது பாட்டுக்கு வாங்க. மேலே மூன்றில் குறிப்பிட்டவாறு இரண்டாம் பொருள் ஆர் ஆரையுடைய வட்ட மண்டலத்துல, ஓகே என்ன சொல்றாங்க பிள்ளைகள், ஆர் ஆரையுடைய ஒரு வட்ட மண்டலத்துல V0 எனும் ஒரு கதியுடன் இயங்கினார். என்ன சொல்றான்னு சொன்னா அந்த வட்ட மண்டலத்துல இவரு இந்த திசையில V0 எனும் ஒரு கதியில் இயங்கினார். வட்டப்பாதை V0 எனும் கதியில் இயங்கினால், இப்ப கதியில இயங்குது பிள்ளைகள், வட்டப்பாதையில இயங்குதுன்னு சொல்லிட்டாலே என்னால ஒரு விஷயத்தை யோசிக்கல பிள்ளைகள். என்னன்னு சொன்னா மையத்தை நோக்கி இருந்த விசை, அதாவது மையத்தை நோக்கி என்ன விசை பிள்ளைகள் இருக்கு? FG மைனஸ் FE என்ற விசை மையத்தை நோக்கி இருக்கு. அந்த விசை எனக்கு யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னா mv²/r ஈக்குவலா இருக்கணும். அது எனக்கு தெரியும். ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்குதுன்னு சொன்னா மைய நாட்டு விசை mv²/r சமனா இருக்கணும். இதை நான் யோசிச்சுட்டேன். இப்ப கேள்வியை பார்ப்போம். மேலே உள்ள கணியங்களை தொடர்புபடுத்துற ஒரு கோவையை எழுதிட்டான் பிள்ளை. என்ன பிள்ளை எழுதிட்டான்? என்ன சொன்னீங்க? தேவைப்படுற மாதிரி இன்னும் டீட்டெயில்டா எழுதி கொடுத்தோம்னா சரி. FG என்றது யாரு பிள்ளைகள்? ஈர்ப்பு புலத்தால வார விசை. அதுக்கு என்ன சம்பள பிள்ளைகள்? G m² × r² மைனஸ்
q squared in கீழ் 4 pi epsilon naught into r squared சமன் mv naught squared in கீழ் r. இதான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் கோவை எழுதிட்டோம். விளங்கின ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள் எனக்கு. நிஜ பிள்ளைகள் விளங்கின ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவு ஈஸி பார்ட் பிள்ளைகள் விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ரைட் வெரி குட்டா. விளங்கினா பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணிக்கலாங்கவா பக்கத்துல. ரைட் ஓகே குட். கடைசி பாட்டு 5வது பாட்டுக்கு வாங்க பிள்ளைகளா. திணிவு எம்மை உடைய ஒரு குறித்த கோளிலிருந்து அப்பால் மிக தூரத்தில் இருக்கும் திணிவு எம்மை உடைய உடுக்கோழி. ஓகே இதுல இந்த பாட்டுல இருந்து 4வது பாட்டுக்கு வாங்க பிள்ளைகள். என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா பொருள் வட்டப்பாதையில இயங்குது. சரியா? வட்டப்பாதையில இயங்குதுன்னு சொன்னா ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில இயங்குதுன்னு சொன்னா அதுக்கு எப்பவுமே மையத்தை நோக்கின ஒரு ஆர்முதல் விசை இருக்கணும். மைய நாட்ட விசை. அந்த மைய நாட்டு விசை வந்து பிள்ளைகள் எப்பவுமே மையத்தை நோக்கி இருக்கும். இந்த பொருளை பாத்தீங்கன்னு சொன்னா மையத்தை நோக்கி இருக்கிற விசை எஃப்இ, மையத்தை விட்டு விலத்தி இருக்கிற விசை எஃப்இ என்று வச்சுனா. சரியா? அப்ப மையத்தை நோக்கின திசையில தான் விசை இருக்க வேணும் என்று சொன்னா பிள்ளைகள் மையத்தை நோக்கின திசையில தான் விசை இருக்க வேணும் என்று சொன்னா எஃப்ஜி தான் எஃப்இயை விட பெருசா இருக்கணும். அதான் சொன்னா எப்பவுமே மையத்தை நோக்கித்தான் இருக்கணும்னு சொன்னா ஈர்ப்பு விசைதான் மின்புலத்தால வார விசையை விட பெருசா இருக்கும். அந்த விளையுள் விசை அதாவது ஈர்ப்பு விசைதான் மின்புலத்தை விட பெருசா இருக்கணும்னு சொன்னா இவர் தான் விளையுள் விசை. நீங்க ஈர்ப்பு விசைய மின்புலத்துல இப்ப ஈர்ப்பு விசையால வார விசை 100 நியூட்டன், மின்புலத்தால வார விசை 50 நியூட்டன் சொன்னா விளையுள் விசை மிச்சம் 50 தான் மையத்தை நோக்கி இருக்கிற விசை. அது mv ஸ்கொயர்ட் ஓவர் ஆருக்கு சமனா இருக்கும் இருந்தா சரி. மற்றது எஃப்ஜிக்கு பதிலாக கோவை, எஃப்இக்கு பதிலாக கோவை எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துட்டோம். ஓகே பிள்ளைகள் ரைட் ஓகே. அடுத்த பாட்டு வாங்க. கடைசி பாட். திணிவு எம்மையுடைய குறித்த கோளிலிருந்து அப்பால் மிக தூரத்தில் இருக்கும் திணிவு எம்மையுடைய ஒரு உறுப்பு. ஓகே நான் இந்த படத்துக்கே சில விதைகள் பார்க்கிறேன். இவரை கேபிட்டல் எம்னு சொல்றாங்க. கேபிட்டல் எம்ல இருந்து மிக தொலைவில் இருக்கிற சிமோல் எம் திணிவையுடைய உடுப்போலி ஒன்று அவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு செல்வாக்கின் விளைவாக கோளை நோக்கி இயங்க தொடங்குது. பிள்ளைகள் விஷயத்தை பாருங்க. ஈர்ப்பு விசைதானாம் கூட. ஈர்ப்பு விசை கூடன்றதால அவரு மற்றவர் யாரு கேபிட்டல் எம்ம நோக்கி இயங்க ஸ்டார்ட் பண்றாராம். ஈர்ப்பு விசை கூடன்றதால இவரு கேபிட்டல் எம்ஐ நோக்கி இயங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே. கோள் நிலையானது எனவும் இவர் நிலையா இருக்கிறாரு, இவர் அசையல்ல எனவும் வான் பொருட்களிலிருந்து கோளின் மீது உடுப்போலியின் மீதும் ஈர்ப்பு செல்வாக்கு வேறு எங்கே இருந்தும் ஈர்ப்பு செல்வாக்கு இல்லை எனவும் கொள்கிறார். கோளில இருந்து 6ல உடுப்போலி இருக்கும் போது உடுப்போலியின் கதிவி அதாவது அவருக்கான இந்த தூரம் கேபிட்டல் 6 இருக்கைக்குள்ள அந்த உடுப்போலிக்கான வேகம் v. ஓகேவா? உடுப்போலிக்கான வேகம் v. ஓகே. உடுப்போலியை கோளிலிருந்து r/2ல் நிப்பாட்டி அதன் இயக்கத்தை புறமாற்றுவதற்கு அதாவது r பிள்ளைகள் அதோட இயக்கத்தை அந்த டிஸ்டன்ஸ் r/2ல நிப்பாட்டி அதாவது r/2 என்ற புள்ளியில அதோட வேகம் 0 ஆகணுமாம். நிப்பாட்டி அது r/2ல நிப்பாட்டி இயக்கத்தை புறமாற்றுவதற்கு அக்கணத்தில் பொருட்கள் ஒவ்வொன்றின் மீது விடப்பட வேண்டிய மின்னேற்றத்தின் பருமனுக்கான ஒரு கோவையை பெறுகிறேன். படம் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்ப உங்களுக்கு விளம்பரம் இருக்கா? ரைட் பாருங்க, நான் திருப்ப கிரி காட்டுறேன் படத்தை. ரைட் இங்க பாருங்க. முதலாவது ஒரு கோள் அவட்ட திணிவு கேபிட்டல். சரியா? அவரில இருந்து நிறைய தூரத்துல இருக்கிற ஒரு சிமோல் எம் திணிவுன்றது ஓகே, ஒரு சிமோல் எம் திணிவுன்றது ஈர்ப்பு விசை காரணமாக அவருக்கு கிட்ட வர தொடங்குது. கிட்ட வரைக்குள்ள இந்த கோளில இருந்து 6 தூரத்துல
அவற்ற கதி அல்லது வேகம் வியா இருக்கு. ஓகேவா? வியா இருந்து அந்த கோளில இருந்து r/2 தூரத்தில அவற்ற இயக்கத்தை புறமாற்ற வேணும். நீங்கள் அவற்ற இயக்கத்தை புறமாற்ற வேணும் என்று சொன்னா இந்த புள்ளியில வார வேகம் 0 திரும்ப வரும். ஓகே பிள்ளைகள், 0 திரும்ப வேணும். அப்படி திரும்ப வேணும் அப்படின்னு சொன்னா ஆரம்ப கணத்துல ஒவ்வொரு திணிவுகளையும் நீங்க வைக்கப்பட்ட ஏற்றம் என்னன்றது கேள்வி. கேள்வி விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு கேள்வி செய்வோம். முதல்ல இந்த கேள்வி விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. மெதுவா சொல்லலாம். கேள்வி விளங்கினா ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, குட் பிளே. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி ஷோட்டா சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இருந்து ரெண்டு பேருமே பேர் வைக்கிறேன் பிள்ளை. இவரை ஏன்னு வைக்கிறேன், இவரை பின்னு வைக்கிறேன். சரியா? ஏயிலிருந்து பி என்ற வேகத்துல ஈர்ப்பு புல விசை காரணமாக சின்ன அந்த கோலை நோக்கி உபகோள் நகர்ந்து கொண்டிருக்கு. ஏன்? கவர்ச்சி விசை. பூமியை நோக்கி சந்திரன் வர கவர்ச்சி விசையால வந்துட்டு இருக்கு. வந்தவரை நீங்க வச்ச வேகத்தை நிப்பாட்ட வேணும் என்று சொன்னா கவர்ச்சி விசைக்கு எதிர் திசையில நாங்க ஒரு விசையை பாவிக்கணும். கவர்ச்சி விசைக்கு எதிர் திசையில பாவிக்கிற விசைன்னு சொன்னா பிள்ளைகள் மின்புலத்தால வார விசை என்ன செய்யணும்னு சொன்னா கிட்ட வந்துட்டு இருக்கிற பொருளுக்கு எதிர்ப்பக்கமா ஒரு விசையை கொடுக்க கொஞ்சம் 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 கொஞ்சமா வேகத்தை குறைச்சு பூச்சமாக வேகமா வந்துட்டு இருக்கிற கார்ல எதிர்ப்பக்கம் விசை கொடுக்குறோம். அதாவது ஒரு உராய் விசை பிரேக்கை கொடுத்த மாதிரி இருந்தா கொஞ்சம் 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 கொஞ்சமா வேகம் பூச்சியமாயிட்டு மட்ட பக்கம் போகும். மட்ட பக்கம் போக மீன்ஸ் தொடர்ந்து எதிர்ப்பக்கமா விசை தான் போகும். கவர்ச்சி விசை காரணமா வந்துட்டு இருக்கிறவருக்கு நீங்க ஏற்றத்தை வச்சு விட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒரு தள்ளுக விசை வரும். அந்த தள்ளுக விசை வரைக்குள்ள என்ன செய்வாருன்னு சொன்னா வேகத்தை பூச்சியமாக்கிட்டு எதிர்ப்பக்கமா போக பார்ப்பேன். இப்ப கேள்வி வைக்கப்பட வேண்டிய ஏற்றம் இது விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. மிச்சம் பார்ப்போம். இது விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ஐடியா விளங்கிட்டா ஒரு கரை. வெரி குட். வாங்க பிள்ளை. இந்த மாதிரி கொஸ்டின் சொன்னா அன்றைக்கே சொன்னா பிள்ளைகள் சக்தி காப்பு விதியை பாருங்க கண்ண மொழி. சக்தி காப்பு ஏன்? ஒரு பொருள் இயங்குதுன்னு சொன்னா ஆரம்பத்துல உள்ள சக்தியும் கடைசியா உள்ள சக்தியும் சமனா இருக்கும். ஓகே பிள்ளைகள், ஆரம்பத்துல உள்ள சக்தி எது பிள்ளைகள்? ஆரம்ப புள்ளி ஏயில் உள்ள சக்தி. புள்ளி ஏயில் உள்ள சக்தியும் புள்ளி பி நாம் வச்ச பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் புள்ளி பியில இருக்கிற சக்தியும் சமனா இருக்க. புள்ளி ஏயில எனக்கு பார்த்த ஒண்ணுமே தெரிஞ்சு போச்சு என்ன சக்தி? வேகம் இருக்கு. அப்ப என்ன சக்தி வரப்போகுது? half mv². ஓகே, அதை விட ஏயில நீங்க ஒரு பிளஸ் கியூ என்ற ஏற்றத்தை வச்சதால ஏற்றத்தால ஒரு மின்னழுத்த சக்தி வரப்போது. அதுக்கான சமன்பாடு எல்லாம் கடைசி கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க பிள்ளைகள். q² கீழ் 4πε0r. தூரம் கேபிட்டல் ஆர். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன்னா ஒரே ஏற்றம் என்றால q². அதை விட ஈர்ப்பழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு படிச்சாங்க? ஜி. இங்க திணிவுகள் வேறு. அப்ப gm/m/r. ஆனா அவர் மைனஸ். பிள்ளைகள் ஏயில இருக்கிற அழுத்தம் போட்டது விளங்கினா அவருக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. பிள்ளைகள் ஏயில இருக்கிற அழுத்தம் போட்டது விளங்கினா அவருக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. வெரி குட். அவரு யாருக்கு சமனா இருக்கணும்? புள்ளி பியில. இவருக்கு அப்படி ஆர் பிள்ளைகளா? புள்ளி பிக்கு வந்தீங்கன்னா வேகம் 0. இயக்க சக்தியை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஆனா இங்க ஒரு மின்னழுத்த சக்தி இருக்காரு. மின்னழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? q² கீழ் 4πε0 r/2. சரியா? அதே மாதிரி ஈர்ப்பழுத்த சக்தி இருக்கிறாரு மைனஸ் gm/r/2. இவ்வளவும் விளங்கினா இதுல இருந்து கியூவை எழுவாய மாத்தி கொடுத்தீங்கன்னா அதான் ஆன்சர். பட் இதுல வி வந்து ஆரம்ப பகம் வி நோடா, அப்ப வி நோட் கொடுங்க. இதை நீங்க எழுவாய மாத்தி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நம்மளே ஆன்சர். விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணி இந்த கொஸ்டின்.
எழுவாய் மாத்துவோம் பிள்ளைகள். சரியா? சோ எழுவாய் மாத்துவன் கியூவை நீங்க எழுவாய் மாத்த வேணும்னு சொன்னா எல்லா கியூவையும் ஒரு பக்கம் கொண்டு வரேன். அதுல இவரை மற்ற பக்கம் கொண்டு போறேன். இப்ப முதல்ல என்ன செய்யறேன் பிள்ளைகள்? ஹாஃப் எம் பி நோட் ஸ்கொயரை வச்சுக்கொண்டு இவரையும் வச்சுக்கொள்றேன் மைனஸ் ஜி எம் எம் ஓவர் ஆர் பிள்ளைகள். அவரை இந்த ஈர்ப்பற்ற சக்தியை அப்படியே எங்கால கொண்டு வந்தேன்னு சொன்னா ஜி எம் எம் ஓவர் ஆர் பை டூ. அந்த கீழே இருக்கிற டூ என்ன பண்ணுவார் பிள்ளைகள்? சமன்பாட்டுக்கு மேல வந்துருவாரு 2. அவர் யாருக்கு சமனா இருப்பாருன்னு சொன்னா கியூ ஸ்கொயரின் கீழ் 4 எப்சிலான் நாட் இன்டு ஆர் பை 2. அந்த 2 என்ன செய்வார் பிள்ளைகள்? மேல வந்துருவார். இப்ப இவர் என்ன செய்வாரு? மற்ற பக்கம் போவார். போனாருன்னு சொன்னா கியூ ஸ்கொயரின் கீழ் 4 எப்சிலான் நாட் இன்டு ஆர். எழுவை மட்டும் தானே பிள்ளைகள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு கியூ முதல்ல உண்டாக்கும். இது இவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஹாஃப் எம் பி நோட் ஸ்கொயர் ஆர் போமாசி அப்ப 2ல இருந்து 1 கழிச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் பிளஸ்ல வரும் ஜி எம் எம் ஓவர் ஆர் ஈக்குவல் டு அவரை கழிச்சோம்னு சொன்னா கியூ ஸ்கொயரின் கீழ் 4 எப்சிலான் நாட் இன்டு ஆர். நீங்க என்ன சொல்லணும் பிள்ளைகள்? இப்ப கியூ நான் ஒரே ஸ்டெப்ல எழுவாய் மாத்தி வரேன் பிள்ளைகள். பாருங்க பிள்ளைகள், இதுல இருந்து நீங்க கியூ ஸ்கொயர்ட எழுவாய் மாத்தினீங்கன்னு சொன்னா இவ்வளோத்தோடையும் அந்த 4 எப்சிலான் நாட் ஆர் வந்து பெருக்கப்படுவார். அதாவது 4 எப்சிலான் நாட் ஆர் வந்து எனக்கு இருக்கிற ஹாஃப் எம் பி நாட் ஸ்கொயர்டோடையும் பிளஸ் ஜி எம் எம் ஓவர் ஆரோடையும் பெருக்கப்பட்டுவார். ஒண்ணும் இல்ல பிள்ளைகள், கியூ ஸ்கொயர் இந்த 4 எப்சிலான் நாட் ஆர் வந்து அவ்வளோத்தோடையும் பெருக்கப்பட்டுவார். கியூ ஸ்கொயர் இப்படி இருப்பாருன்னு சொன்னா அந்த ஏற்றம் என்னவா இருக்கணும்னு சொன்னா இவட ரூட்டா இருக்கும். இவட்ட ரூட்டா இருக்கும். பிள்ளைகள் விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ஈஸி கொஸ்டின். விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இவ்வளவு விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. வடிவா விளங்கிட்டா இப்படித்தான் யோசிக்கணும் பிள்ளைகளா. ரைட், எழுதுங்க. எழுதின பிள்ளைகள் 2008ஆம் ஆண்டு சேர்க்குவாங்க. 2008ஆம் ஆண்டு சேர்க்குவாங்க.